உன் மாமா வந்தார் பாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நாக்க போட்டு என்னென்னவோ பேசுனாங்க. அவ வீட்ல இருந்து சீர் வரல, அவளுக்கு சீர் செய்யலன்னு. இப்பதான் ரோகிணியோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாட்டிக்கு போன் பண்ணி நம்ம எல்லாம் சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டோம். ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த, ஏதாவது கேட்டா பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு இருந்த. இப்பவும் அந்த மீனா போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. முதல்ல இங்க இருக்கிற வேலையை முடி. இவங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணும்ல. நீ வேணா உன் ரூம்ல போய் உட்காரு. நானும் உன் அப்பாவும் தானே ரூம். அவனை பார்த்தா போதும், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். ஊர்லயும் இப்படிதான். அவன் மாடியில ரூம் கட்டிட்டு அந்த மிக்க ரூம் இருக்குல்ல, ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணு, ரோகிணி மலேசியாவில இருக்காங்க. இப்ப இங்க வந்து அவங்களுக்கு ஏசி ரூம் கேக்குது. எங்க அம்மா சுத்தி வச்சு உனதான் சொல்றேன். பாட்டி வீட்ல இருந்தோம்ல அந்த மாதிரி. நீ விவரமா தான் இருக்கிற. நீங்க சக்கரை கம்மியா தானே குடிப்பீங்க, இந்தாங்க. குடுப்போம்பா, சுகர் இருந்தா கூட அப்படிதான். காப்பில சக்கரை அதிகமா இருக்கும்போது தோணுமா, கூட்டிட்டு போயிடலாமாப்பா? சொல்ல போனா அவ கம்மியா தான் போட்டிருக்கா. என்ன விஜயா, கடை இன்னும் திறக்கல போல இருக்கு. எந்த கடை? அதான் உன் பேர்ல இப்ப இருக்கு. சரி சரி, இப்பதான் ஊர்ல இருந்து வந்தீங்களா? ஒரு நீ வா, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். வா வா. திரு கதவு மூடுற. இல்ல ஆண்டி, நான் உங்களை சரியா கவனிக்கல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். மாத்தணும்னு சொன்னால. நீ வா, நம்ம அந்த ரூமுக்கு போலாம். வா. வந்ததுக்கு அப்புறம் பார்லர் கிளம்பிட்டு இருக்கேன். நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை யார் போக சொன்னா? சீக்கிரமா வேலை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்படாம இப்படி இங்க போலாம். வா, மீன் அத கிச்சன்ல இருக்கல்ல. வா. நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும். பேசுங்க, யார் வேணா. என்ன ஏன் கேக்குறீங்க? ஏன் குடும்பத்துல குழப்பம் வர மாதிரி எதுவும் பேச போறீங்களா என்ன? ஐயோ, இழுத்து போத்திட்டு படுத்துக்க. நீ வா, நம்ம மாடி போலாம். ஐயோ விஜயா, ஏதா படுத்து கிடக்குறோம். பேசாம எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் கட்ட வேண்டியதானே? அவன் பொண்டாட்டி அவனை இழுத்துட்டு போயிட்டா. தினமும் தலைப்பு செய்தி மாதிரி இத சொல்லலைன்னா உனக்கு நான் திட்டு வாங்கிக்கவா? தெரியுது இல்ல? இப்பவே அந்த முத்து மீனாவோட ஆட்ட முடியாது. ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? இதுங்களை எப்படியாவது பெருமை தானே. ரோகிணி என் பேர்ல பார்லர் வச்சிருக்கா. அந்த பெருமை ஒண்ணு போதும். என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்தியா? நீங்க தானே அத்தை காஃபி வரலாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டி. சீக்கிரம் நான் போய் கடையை திறக்கணும். தினம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் பார்வதி. இப்பதான் எல்லாம் கைது நடந்துட்டா போதும். மனோஜுக்கு அவர் பெரிய பிசினஸே வச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் இங்க ஒரு பெரிய டைனிங் ஹால். அப்புறம் இந்த இடத்துல தனி ரூம். அப்ப தினமும் படி ஏறி வருவியா? நான் ஒரு சினிமாவில பார்த்தேன். கார் மொத்தத்தையும் மொட்டை மாடியில வச்சிருந்தாங்க. என்ன சிரிக்கிற? இல்ல, ஆண்டிங்க மடம் கட்டுவாங்கன்னு சொல்ற. அவ்வளவு நடந்திருக்குடி. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. இப்ப மாமான்னு ஒருத்தர் மலேசியால இருந்து வந்துட்டு போயிட்டாரு. இவரை வச்சு நீ ஒரு 6 மாசம் சமாளிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் அவ வீட்ல இருந்து அடிக்கடி அவளுக்காக ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. கட்டணும். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே கதை சொல்ல போறேன்னு தெரியலடி. டைம் பார்த்து உன்னை பத்தி எல்லாத்தையும் மனோஜ் கிட்ட சொல்லிடு. லேட். இப்ப அந்த வீட்டுக்கு நிஜமாவே ஒரு பணக்கார மருமக வந்துட்டா. இப்ப போய் நான் உண்மையை சொன்னா ஊர்ல இருந்து வர சொல்லணும் உங்க அத்தை சொன்னா என்ன செய்வ நீ? பாப்பா எப்படி இருக்க பாப்பா? நீங்க என்னையா போமா, அவசரப்பட்டு என்ன அனுப்பி வச்சிட்டியம்மா. என் முழு திறமையும் வீடியோவை டைரக்டர் பாத்துட்டாரா? என் பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாருல பாப்பா. இப்ப எதுக்காக என்ன திட்டுற? திட்டாமா? அங்க போய் குடிச்சு கூத்தடிச்சிருக்க. அட அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா. அடுத்த நாள் காலையில ஒரு கட்டிங் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோ, தலைவலி எல்லாம் பட்டுன்னு போய் சொல்லணும். யாரு கேட்டு குடிச்ச? அது நேச்சுரலா ஆக்ட் பண்ணவேன்னு பிரமாதமா நடிச்சு கொடுத்துறேன் பாப்பா. ஓ, திருப்பி வேற வருவீங்களா நீங்க? என்னமா நீங்க கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. கேரக்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? அதெல்லாம் நாங்க தேவைப்படுறப்ப கூப்பிட்டுப்போம். நீ அடிக்கடி இப்படி எல்லாம் சொல்லாம கொல்லாம வந்துடாத. கேட்டுருமாமா. இந்த பாரு, படத்துல நடிக்கிற வரைக்கும் அப்படிதான். ஒரு சாங் வைக்க சொல்லு. எனக்குன்னு தனியா சாங் வேண்டாமா, இருக்கிற சாங் ராகுல கலக்கிடுவோம். சமாளிக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடி. நான் பாத்துக்கிறேன், நீ விடு.
நான் கார் எடுத்துட்டு வரும்போது தான் இப்படி ஆகணுமா? எனக்கு டைம் ஆகுதுமா. மேடம் அப்ப நீங்க கார் அனுப்புங்க மேடம். சரி, அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம். இந்த இடம் தானே சொன்னாங்க. கால் அட்டன் பண்ணாங்க நான் தான். ஓகே. என் பிஏ உங்க நம்பர் அனுப்பியிருந்தா? சரி சரி. வைக்கிறது இல்லை, அது ரிஸ்க். காருக்கு சொந்தக்காரங்க பார்க்கணும், அப்படி இல்லையா ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து பார்த்துடணும். எங்க போகணும் சொல்லுங்க. இந்த தெருலையா? நான் வரதுக்குள்ள இல்ல. 300 ரூபாய் ஆச்சு மேடம். இன்னும் இந்த மாதிரி காசு கொடுக்க மாதிரி மனோஜுக்கு ஏத்த பொண்ணுப்பா. ரோகிணி வந்துட்டியாமா? வா வா, உனக்கும் ஸ்ருதிக்கும் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், நானே வந்து உட்காந்துக்கிறேன். ஹாய் மக்களே. ஸோ வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீரியலில் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள். ஆல்ரெடி மீனா அண்ட் ரோஹிணி, விஜயா இவங்க எல்லாருமே வந்து குடும்பமாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே நிறைய சச்சரவு நடந்தது. எங்கே ரோஹிணி மாட்டிப்பாலோ அப்படிங்கிற பிரச்சனைலாம் போய்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக ஊருக்கு வந்தவுடனே விஜயா தான் வீட்டில் காலை வச்ச உடனே நான் தாண்டா அந்த வீட்டு மகாராணி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து அந்த கோவத்தில் வந்த உடனே அவங்களோட திமிர்த்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்த உடனே ரோஹிணி வாமா, நீ வேலைக்கு போகணும். ஓகே, நீ வேலைக்கு போகணும். மீனா நீ சும்மா தானே இருக்க, டீ போட்டு எடுத்துட்டு வா. இனிமேல் இந்த என்ன வேலை செஞ்சாலும் பாட்டி இருக்காங்களா சொல்ல முடியாதுமா, இனிமே இது ஏன் வீடுமா அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து இது உங்க வீடா, அப்ப பட்டாவை எடுத்து நெத்தியில ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கிண்டல் அடிப்பாங்க. அப்படியே சைலண்ட் ஆயிரும். அப்படி டீ போட்டு வந்து கொடுப்பான் மீனா. அதை குடிச்சிட்டு என்ன இது இவ்வளவு சக்கரை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒரு பேர் வந்த உடனே முத்து மீனாவை காப்பாத்துறதுக்கு அப்பா அம்மா கூட்டு போய் செக் பண்ணுங்கப்பா, ஏன்னா சுகர் வந்தா கூட இந்த மாதிரி காட்டுன்னு சொன்ன, எங்கடா இவன் சுகர்னு சொன்னா ஆஸ்பத்திரியில் கூட்டு போயிறாங்களோ பயத்துல. இல்ல கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு ஆக்டிங் கொடுத்து விட்டாங்க. கடைசியா மீனாவோட நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன அப்படின்னா, ஏன் நம்ம போய் தனியாக பேசணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நம்ம ஸ்ருதியோட ரூமுக்கு போகிறாங்க. ஸ்ருதி வந்து ஓரமாக டோரை லாக் பண்ணிட்டு போகிறாங்க. கவனிக்கல. ஆண்டி சாரி ஆண்டி, நான் கவனிக்கல, நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு அவங்க டோரை லாக் பண்ணிட்டாங்க. சரிவா அந்த ரூமுக்கு போகலான்னு இங்கே வந்தால் நம்ம மனோஜும் ரோஹினியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ரோஹினி வந்து பியூட்டி பார்லர் வேலை கிளம்பிட்டு இருக்காங்க. நீ போகலையான்னு கேட்டதுக்கு மனோஜ் இல்லை நான் போகல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டான். அட் சேம் டைமிங்கில் வரியா படத்துக்கு போகலான்னு கேட்ட உடனே ரோஹினிக்கு கோவம் வந்துடும். நான் வந்து ஒரு பொறுப்பாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, உனக்கு வேலையே இல்லை, முதல்ல வேலை தேடுறா அப்படின்னு வந்து டென்ஷனில் கத்தும்போது இரு நான் டோரை லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணும்போது தான் விஜயா வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சரிவா மீனா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போனால் மீனா வந்து திறந்த உடனே உள்ள முத்து தூங்கிட்டு இருப்பான். அலர் அடிச்சு வந்துப்பா, என்னாச்சு அடிமா, தனியாக பேசணும், தனியாக இந்த வேலையும் வந்துருச்சா, சரி போய் பேசுங்க அடிமா. இல்லை ரூமு காலியாக இருக்குன்னு நினச்சி தனியாக பேச வந்தோம், தனியாக பேசணும்னா ஹாலில் போய் பேசுங்க, எதுவும் குடும்பத்தில் சண்டையில் தூர போறீங்களா அடிங்கப்பான். இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படியே அப்போ ஹாலில் உட்காந்து பேசுங்க அப்படின்றாங்க. வேற வழி இல்லாமல் மாடிக்கு போய் பேசும்போது விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பாத்தியா நம்ம நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, ஒரு சொந்த வீடை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ரூம் கூட கிடைக்கலையே அப்படின்னு வந்து பரிதாபத்தில் பேச, அப்போ வந்து எப்படியாச்சும் இந்த முத்துமீனை அனுப்பணும்னு பார்க்குறேன், ஆனால் என் வீட்டுக்காரர் தான் சும்மா இல்லாமல் ஒரு ரூம் எடுக்கணும்னு வேற சொல்கிறாரு. ரூம் எடுத்துட்டா எப்படி இவங்களை வெளியே துரத்த முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற இந்த மீனா வேற வாசப்படியில் கடையை போட்டா அப்படின்னு பேசும்போது மீனா வந்து காஃபி எடுத்து வந்திருக்காங்க. என்னடி இங்கே ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு மீனா கேட்கும்போது, நான் எனக்கு ஒட்டு கேட்குற பழக்கம்லாம் இல்லை, காஃபி கேட்டிங்க எடுத்துட்டு கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசினாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக அவங்க தங்கச்சி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இங்கே ரோஹிணி வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் நம்ம மலேசியா மாமா வந்துட்டாரு. அவர் வந்த உடனே கறி எடுத்துட்டு வந்து இங்கேயா வந்த அப்படின்னா, கறி கொடுக்க வந்தேன், பத்தியா இந்த ஆளாலே நான் மாட்டிப்பேன் போல அப்படின்ன உடனே ரோஹினியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உன்னை சேர்த்து விட்டதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருக்கையா, போய் குடிக்க வச்சிருக்க, அவங்க வீட்டுக்காரரை குடிக்க வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லம்மா காலையில இருந்துச்சு ஒரு கட்டிங் போட்டு அந்த அளவுக்கு சரியா போயிருக்கும் அப்படின்னு, பாத்தியா இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன வேலை பார்க்க சொல்றேன் அப்படின்னு உடனே, அப்படியா சரி ஏன் சீன் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க நினைச்சோன்னா மலேசியா மாமா வலிக்கும் செத்து போயிட்டான்னு கதையை முடிச்சிருவோம் அப்படின்னாரு. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா, பரவாயில்ல நான் ஏதோ பண்றேன் அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்ன எபிசோட் நடக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இல்லை முடியலைங்க இருக்கு. அதாவது பியூட்டி பார்லரோட ஓனர் நம்ம வந்து நுங்கம்பாக்கம் பிரான்ச்சை பார்க்கறதுக்காக காரில் போகிறாங்க. அவங்களோட கார் ரிப்பேராக போகுது. ரிப்பேராக போன காரை எடுக்கிறதுக்கு டிராவல்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அது நம்ம முத்து தான் வர்றான். முத்து வந்து அந்த பியூட்டி பார்லரில் ட்ராப் பண்ண போயிருக்கான். காசு கொடுக்காம ஓனர் நம்ம போயிட்டாங்க. இப்போ காசு வாங்க உள்ளே போகிறான். இதோட எபிசோட் முடிஞ்சது. ஸோ என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.